தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் அதிக மழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதிலும் மாநிலத்தின் பகுதிகளில் குறிப்பாக நீர்பிடிப்பு பகுதிகளாக தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் குறைந்த அளவு மழை பெய்தது. இதனால் ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறை சூழல் குறித்து தலைமை செயலாளர்களும் துறை செயலாளர்களும் விளக்கினார்கள். இந்த நிலையில் தென்மேற்கு பருவகாலத்திலும் முதல் ஒரு மாதம் மழை எதிர்பார்ப்பதை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. எனவே தற்போது அணைகளில் உள்ள நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அடுத்த 2 மாதங்கள் குடிநீர் தேவையை நிறைவு செய்ய வேண்டிய கடினமான சூழ்நிலையில் நாம் உள்ளோம். இதனை கருத்தில் கொண்டு அனைத்துறை அலுவலர்களும் கவனமாக செயல்பட்டு குடிநீர் செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள 22 மாவட்டங்கள் வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களாகவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு ரூபாய் குடிநீர் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனை தேவைக்கிற மாவட்டங்களை தெரிவித்தது குடிநீர் வழங்கலையும் லாரியின் மூலம் குடிநீர் மேற்கொள்ளவிருக்கிறது. வருவாய் நிர்வாக ஆணையர்களை கேட்டுக்கொள்கிறேன். குடிநீர் நகராட்சி செயலர் உள்ளிட்ட துறை அலுவலர்களும் தற்போது செயல்பட்டு வரும் பல்வேறு கூட்டுக்குடிநீர் திட்டங்களை செயல்பட்டு தொடர்ந்து தடைகளை பராமரிக்க வேண்டும். நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை ஏற்படும்போது அப்பகுதியில் நேரில் சந்தித்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று ஆணையர்கள் அறிவுறுத்த வேண்டும். இந்த கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் மற்றும் நீரேற்ற நிலையங்கள் தடையை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு சீரான தடை இல்லாத மின்சார அவசியம். எனவே இத்தகைய திட்ட பணிகளுக்கு மின்சாரம் தடையில் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு மின்வாரிய தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஊராட்சி பகுதிகளில் சிறிய குடிநீர் திட்டங்கள் மூலம் பயன்படக்கூடிய பல கிராமங்களில் ஆழ்துளை கிணறுகள் பறந்து கிடக்கின்றன. இதற்கு வேறு குடிநீர் ஆதாரங்கள் இருந்தோ அல்லது நாட்டின் மூலம் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும். ஊராட்சி தலைவர்கள் மற்றும் ஊராட்சி அலுவலர்கள் இப்பணியில் முழுமையாக ஊரகத்துறை ஈடுபட வேண்டும். நமது மாநிலத்தில் வாக்குப்பதிவு முடிந்ததும் தேர்தல் நடத்தி இருக்கக்கூடிய நிலையில் இந்த முக்கிய பணிகள் எவ்விதமான சுணக்கம் ஏற்பட்டுவிடாமல் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களில் வருவதாக தலைமை செயலாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்பார்வையாளர்கள் தொடர்ந்து நேரில் சென்று குடிநீர் விநியோக பணிகளை ஆய்வு செய்து பற்றாக்குறை இடங்களில்